வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இங்கு சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் பங்கு பெற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இப்போதைய சூழ்நிலையிலே ஈரானிலே பெரிதாக தாக்குதல்கள் ஒன்றும் நடைபெறவில்லை. இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஏதோ நடைபெறுவதாகவும் அமெரிக்காவும் அவ்வாறு ஒரு பின்கதவு பேச்சுவார்த்தை நடைபெறுவது போன்ற ஒரு வெளிப்பாட்டையும் காட்டியிருக்கிறது. உண்மையில் இந்த ஈரானிலே என்ன நடக்கிறது, இந்த தற்காலிகமாக ஓய்ந்திருக்கிற போர் நிரந்தரமாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் வருகிறதா என்பது சம்பந்தமாக நேர்களுக்கு விளக்குங்க. ஈரான் இப்போது போரை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போலதான் போர் நிறுத்தம் என்றும் இல்லை, பேச்சுவார்த்தை என்றும் இல்லை. ஆனா ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. ஈரான் தாக்கினால் அமெரிக்கா தாக்கினால் ஈரான் தாக்கும், ஈரான் தாக்கினால் அமெரிக்கா தாக்கும் என்ற ஒரு நிலையில் எப்படியே இருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் சொன்னது போல பேச்சுவார்த்தை, அமெரிக்க அதிபர் என்றும் கூறியிருக்கின்றார் தாங்கள் ஈரானுடன் இப்போதும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக. ஈரான் கூறியிருக்கின்றது எந்தவித முன்னேற்றமற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு தங்களுக்கு அதில் பெரிய ஆர்வம் இல்லை என்று கூறியிருக்கின்றது. அதே நேரம் ஓமான் பேச்சுவார்த்தையில், ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதாக கட்டார் தெரிவித்திருக்கின்றது. ஓமான், பாகிஸ்தான், அமெரிக்கா 3 நாடுகளும் இணைந்துதான் அந்த பேச்சுவார்த்தைக்கான திட்டங்களை வகுப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதை ஈரானிடம் சமர்ப்பிக்கும் போதுதான் அந்த பிரச்சனை இருக்கின்றது. இப்ப நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம், ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான அந்த அறிவிக்கப்பட இருந்த அந்த ஒப்பந்தம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால் இப்போது அதற்கு பாகிஸ்தான் கூறுகிறது, அதற்கு அமெரிக்காவும் இன்வால்வ் ஆகி இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் இந்த ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி இருக்கின்ற தீவுகள், இப்ப ஹெய்சம் தீவு பகுதியில் இன்று AH-64 ரக அப்பாச்சி ரக உலங்கு வானூர்தி சுற்றியதை அங்கு அந்த ஹோர்முஸ் நீரிணையில் இருந்த மீனவர்கள் படத்தை பிடித்து போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அந்த மொய்தபா ஹமானி ஈரான் ஆன்மீக தலைவர் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வெளிவந்திருந்த போதும் நாங்கள் முன்னைய வீடியோக்களில் கூறியிருந்தோம், அவர் 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 தொடர்பான காணொளிகள் வெளிவரப்போகிறது என்று. இன்று ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியான் கூறியிருக்கின்றார் தாங்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு இடம்பெற்றதாக கூறியிருக்கின்றார். அதாவது கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் அரசியல் ஆவலர்களுடனான சந்திப்பின் போது ஈரான் ஜனாதிபதிக்கும் உச்ச தலைவர் அயத்துல்லா மொய்தபா ஹமேனிக்கும் மற்றும் பெசஸ்கியானுக்கும் இடையே இந்த 7 மணி நேர சந்திப்பு நடைபெற்றதாகவும் தாங்கள் உச்ச தலைவரை சந்தித்து அனைத்தையும் விவாதித்ததாகவும் உடல்நிலையை பொறுத்தவரையில் அவர் முழு ஆரோக்கியத்துடனும் சிறந்த நிலையிலும் இருக்கிறார் என்றும் அவர் தனது வழிகாட்டுதல்களை தங்களுக்கு வழங்கினவர் என்று சொல்லியும் நான் எனது கவலைகளையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொண்டேன், அவர் நான் சொல்வதை அமைதியாக கேட்டார் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஈரான் அரசு தலைவர் பெசஸ்கியான். அப்ப இப்போது நாங்கள் நேற்று முன்தினம் பேசியிருந்தோம், ஈரான் ஆன்மீக தலைவர் IRGC இந்த படை கட்டமைப்பில் கூட பல மறுசீரமைப்புகளை மேற்கொண்டிருந்தார், புதியவர்களை எல்லாம் நியமித்திருந்தார் என்று கூறியிருந்தோம். இப்போது அவரை சந்தித்ததாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதே சமயம் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலை வாஷிங்டன் போஸ்டும் போட்டிருக்கிறது, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் போட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் ட்ரம்ப் எவ்வாறு தப்பினார் அந்த ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இருந்து என்று சொல்லி. உண்மையில் அது அப்படி ஒன்று நடந்ததா அல்லது இஸ்ரேல் அதை சும்மா சோடித்ததா என்று தெரியவில்லை. இந்த வாஷிங்டன் போஸ்ட் என்ன போட்டிருக்கிறது சொன்னால், ஈரானின் படுகொலை மிரட்டலுக்கு பிறகு இந்த அங்காரா, அதாவது துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டிலிருந்து திரும்பி வரும்போது ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வேறு விமானத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அவர் இந்த கட்டார் பரிசளித்த போயிங் 7478 ரக விமானத்தில் தான் துருக்கி வந்திருந்தார் என்று சொல்லியும், அதுதான் அவர் முதலாவது பயணம் என்று சொல்லியும், ஆனால் புறப்படும் போது
அவர் பழைய ஏர்போர்ஸ் விமானத்தில் ஏறுவதைத்தான் அந்த கேமராக்கள் ஊடகவியலாளர்களுக்கு காட்டப்பட்டதென்றால், பிறகு அவர் அந்த விமானத்தில் ஏறி அந்த விமானத்தின் இன்னொரு கதவு, அதாவது ஊடகவியலாளருக்கு தெரியாத கதவின் ஊடாக இந்த கேட்டரிங் லொரி என்று சொல்றது, இந்த உணவுகளை கொண்டு வருகின்ற லொரிக்குள் அவர் ஏற்றப்பட்டு அதால் அது அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு இராணுவ விமானமான C-32A ரக விமானத்துக்கு மாற்றப்பட்டு பிறகு அங்கிருந்து அவர் பிரித்தானியாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும், ஆனால் இந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோ உட்பட மற்ற தலைவர்கள் இருந்த போதும் அவர்களுக்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் அந்த விமானத்தில் வந்ததாகவும் கூறியிருக்கின்றது வாஷிங்டன் போஸ்ட். இப்ப அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் சொன்னால், இஸ்ரேல் கூறியது என்று சொன்னால், சாம் ரக, அதாவது தோளிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை மூலம் ஈரான் இந்த விமானத்தை வீழ்த்த முற்பட்டு நிற்கிறது என்ற தகவல் தான் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதுக்கு பிறகுதான் ட்ரம்ப் அந்த கேட்டரிங் லொரியினூடாக அவரை வேறு விமானத்துக்கு மாற்றினார்கள். ஈரானை ஏமாற்றுவதற்காக இந்த விமானத்தில் மார்க்கோ ரூபியோ உட்பட ஏனையவர்களை அனுப்பியிருந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், உண்மையில் அடிக்கப்பட்டிருந்தால் அன்று மற்றவர்கள் இறக்கக்கூடிய நிலையாகத்தான் இருந்திருக்கும். அவர்களுக்கு சொல்லவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஜன்னல் சீலைகளை எல்லாவற்றையும் மூடியதால் ஊடகவியலாளர்களுக்கு ட்ரம்ப் இன்னொரு விமானத்தில் மாற்றப்பட்டது தெரியவில்லை என்று அந்த வீடியோவையும் இப்போது பகிரங்கமாக போட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு மற்ற அந்த கேட்டரிங் வேனில் ஏறி எவ்வாறு போகிறார் என்று சொல்லி. பிறகு இந்த 2 விமானங்களும் இங்கிலாந்தில் உள்ள RAF மில்டன் ஹால் விமான நிலையத்தில் இறங்கியதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், முதல் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் குழுவினர் பாகிஸ்தானுக்கு வந்திருந்தார்கள். பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் திரும்பி போகும்போது இஸ்ரேல் தாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடன் வந்தவர்களை எல்லாம் இறக்கிவிட்டு ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபாப் தான் அந்த விமானத்தை ஓட்டினார். அவர்களும் அசர்பைசான்ல அந்த விமானத்தை இறக்கிவிட்டு நடந்துதான் சென்றார்கள். நடந்தில்லை, வெவ்வேறு தரை வழியாக சென்றார்கள். அதே ஒரு நிலைமை தற்போது ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இவர்கள் எவ்வாறு அங்கிருந்து தப்பி ஓட முற்பட்டார்களோ அதே ஒரு நிலைமையாகத்தான் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த எல்லா நிலைமைக்கும் காரணம் இஸ்ரேல் தான். இப்ப என்னன்னு சொன்னால், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன போட்டிருக்கிறது சொன்னால், ஆனால் அந்த ஏவுகணை தாக்குதல் ஒன்றுமே நடக்கவில்லை என்று போட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலை உண்மையில் இந்த புலனாய்வு தகவல் நம்பகமானதா, அல்லது ட்ரம்பை ஆத்திரப்படுத்துவதற்காக செய்யப்பட்டதா, அல்லது ஒரு போரை தூண்டுவதற்காக செய்யப்பட்டதா என்று யாருக்கும் எதுவும் தெரியாத ஒரு நிலைமை. என்னுடைய கேள்வி இந்த இடத்துல, இந்த C-சீரிஸில் வரக்கூடிய விமானங்கள் ப்ரொப்பல்லர் என்ஜினை கொண்டவை, ஜெட் என்ஜின் இல்லாத ப்ரொப்பல்லர் என்ஜினை கொண்டவை, நீண்ட பல தசாப்தங்களாக 70களில் இருந்து நினைக்கிறேன் அவை சேவையில் இருக்கின்றன. நம்பகமான விமானங்கள், இராணுவத்தை துருப்புக்களை ஏற்றி இறக்குவது. ஏன் ஆப்கானிஸ்தானிலே இருந்து கடைசியாக துருப்புக்கள் வெளியேறும் பொழுது கூட அப்படியான ஒரு விமானத்தில் தான் வெளியேற்றினார்கள். மக்கள் எல்லாரும் விமானத்துக்கு வெளியே பஸ்ஸில் இருப்பது போலாம் விழுந்து கொண்டார்கள். அவ்வாறு இந்த இராணுவ விமானம் போக்குவரத்து விமானத்தை விட பாதுகாப்பு கூடினதாக இருக்க முடியுமா? இராணுவ விமானம் பாதுகாப்பு கூடியது ஒன்று. அடுத்ததாக அதில் இலத்திரனியல் தொழில்நுட்பங்கள், மற்றது ஜாமர்கள் என்று சொல்லி, ஆயுதங்கள் என்று சொல்லி தற்பாதுகாப்பும் கூடியதாகத்தான் இருக்கும். இன்னொன்று அவர்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால், இராணுவ விமானத்தில் ட்ரம்ப் போவார் என்றது தெரியாது என்று சொன்னால் இரகசியமாகத்தான் மாற்றப்பட்டார். இப்ப இரகசியமாக ஒரு சிறிய விமானத்தில் மாற்றப்பட்டது அந்த விமானத்தை இவர்கள் குறிவைத்து தாக்க முடியாது என்ற ஒரு போர்வையாகவும் இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக ஏர்போர்ஸ் 1 விமானத்தை பொறுத்தவரையில் ஏர்போர்ஸ் 1 விமானம் அதுக்கென்றே பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டது. அப்ப அதில் அதிக பாதுகாப்புகள், ஜாமர்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று சொல்லி ரடார், அதிநவீன ரடார்கள், அது ஒரு கொமாண்ட் சென்டர் மாதிரி தான் இருக்கும். இருந்த போதும் இஸ்ரேலின் அந்த தகவலை நம்பி அவர்கள் இன்னொரு விமானத்தில் ஏறி சென்றது இஸ்ரேல் எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது என்றதான் இங்க இருக்கிற கேள்வி.
இந்த இடத்திலே நாங்கள் இன்னொன்றை பார்ப்போம். சில வேளைகளை தலைவர்கள் தலைவலியாக போடும் பொழுது ஒரே மாதிரி 10 காரில் போவார்கள். எதிலே அவர் போவார் என்று தெரியாத மாதிரி இருக்கும். ஏனென்றால் தாக்குதலில் இருந்து தப்பிக்கொள்வதற்காகவும் அடிக்கடி கார்கள் மாற்றி மாறுவதாகவும் கூட எல்லாம் பார்த்திருக்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் ஹோர்முஸுக்கு வருவோம். ஹோர்முஸிலும் நேற்றும் கூட சில கப்பல்கள் போயிருக்கின்றன. சில கப்பல்கள் 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல் வருகிறது. அதே நேரத்தில் செங்கடலிலும் ஒரு சவுதியினுடைய கப்பல் தாக்கப்பட்டதாக தகவல் வருகிறது. இது சம்பந்தமான தகவல்களை கூறுங்கள். ஹோர்முஸ் இப்பொழுது ஓரளவுக்கு சாதாரணமான போக்குவரத்து திறந்து விடப்பட்டிருக்கிறதா அல்லது ஈரானின் ஒப்புதலுடன் செல்லும் கப்பல்கள் செல்கின்றனவா? ஈரான் பாதைகளால் செல்லுகின்ற கப்பல்கள் செல்கின்றன. அதிலும் சிலவற்றை அமெரிக்கா தடுக்கின்றது. இருந்த போதும் முன்னைய அளவுக்கு கப்பல்கள் செல்லவில்லை. அதாவது இந்த ஹோர்முஸ் தொடர்பாக பாகிஸ்தான் என்ன கூறுகிறது என்று சொன்னால், ராஜதந்திர முட்டுக்கட்டைக்கு மத்தியில் ஹோர்முஸ் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான நெருக்கமான சூழ்நிலை காணப்படுவதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. இருதரப்பிலிருந்தும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் வெளிவந்த நிலையிலும் இந்த ஒரு ஒப்பந்தத்தை எட்டக்கூடிய அளவுக்கு இது இடம்பெற்று வருவதாக பாகிஸ்தான் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணைக்கு மாற்றாக குழாய் வழிகளை பயன்படுத்தவும் குழாய் வழிகளை தாங்கள் பயன்படுத்த போவதாக அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அதன் புள்ளி விவரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகில் 20 தொடக்கம் 25 வீதமான எண்ணெய் ஹோர்முஸுக்களால் வருகின்றது. 25 வீதமான இயற்கை எரிவாயு வருகின்றது, அதாவது LNG. 30 தொடக்கம் 35 வீதமான கந்தகம் மற்றும் யூரியா போன்றவை வருகின்றன, பசலை உரம் வகைகள். மற்றது 44 வீதமான ஹீலியம், அது இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் அது முக்கியமானது ஒன்று. இவையெல்லாம் அதற்குள்ளான் வருகின்றன. அப்ப தனியா எரிபொருள் மட்டுமல்ல, ஆனால் இவை அனைத்தையும் குழாய் வழிகளால் கொண்டு செல்ல முடியாது என்பதைத்தான் பலர் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதே சமயம் பிரித்தானியாவின் MTO என்ற கடல்சார் அமைப்பு தெரிவித்திருக்கிறது, பல்ப் அல் மண்டேப் பகுதியில் செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. ஏவுகணையால் தாக்கப்பட்டிருக்கிறது. ஹூதிஸ் தான் தாக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், ஏனையவர்களை மீட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த UK MTO அமைப்பு இன்னொன்றை தெரிவித்திருக்கிறது, கல்ஃப் ஆஃப் ஓமான் வளைகுடாவில் இன்னொரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்ப இஸ்ரேலின் சேனல் 15 என்ற அந்த ஊடகம் ஒன்றை தெரிவித்திருக்கிறேன் என்றால், ஒவ்வொரு நாளும் ஈரான் 2 தொடக்கம் 5 ட்ரோன்களை ஒவ்வொரு இடமும் ஏவிக்கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும். ஏதோ அதாவது அமெரிக்காவால் அதை தடுக்க முடியாத நிலையில் தான் அமெரிக்கா இருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். நேற்று கூட லிபியாவில் கூட ஒரு பெரிய எண்ணெய் வயலிலே கொண்டு விழுந்ததாகவும், எங்கிருந்து வந்த ட்ரோன் என்று தெரியாமல் தான் அந்த ட்ரோன் விழுந்ததாகவும் அதையும் இந்த இதோட நினைத்து கூறுங்கள். உண்மைதான். அப்ப அதே போல இப்ப ஈரான் கடற்கரை பகுதியை பார்த்தால் இப்போது ஒரே எண்ணெய் படிவுகளாக இருப்பதாக, அதாவது இந்த ஹோர்முஸில் மூழ்கின்ற கப்பல்களில் இருந்து கசிகின்ற எண்ணெய்கள் எல்லாம் இப்போது கடற்கரை பகுதியில் ஒதுங்கிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியாவின் 15 கப்பல், அதுல பல கப்பல்கள் VLCC என்ற பெரிய டேங்கர்கள் அந்த ஹோர்முஸ் நீரிணைக்குள் உட்பிரவேசிப்பதற்காக காத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் கூறியது போல இப்ப இந்த போர் மெல்ல மெல்ல எல்லா இடங்களும் பரவி கொண்டிருக்கின்றது. பல்கேரியாவில் ஆயுதக்கிடங்கு வெடித்து எரிந்தது தெரியும். இப்போது பல்கேரியாவின் எதிர்கட்சி கூறியிருக்கின்றது உக்ரைன் தூதுவரை வெளியேற்ற சொல்லி பல்கேரியாவிலிருந்து. ஏனென்றால் உக்ரைனிலிருந்து வந்த ட்ரோன் அவர்களின் பிரதான எரிபொருள் குழாய்க்கு அண்மையாக வீழ்ந்து வெடித்திருக்கின்றது என்று கூறியிருக்கிறார். மற்றது உள்நாட்டில் அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுகிறார்கள் என்று எதிர்கட்சிகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் லிபியாவின் ஆயில் ரிஃபைனரி, அது லிபியன் நேஷனல் ஆயில் கோர்பரேஷன் NOC என்ற நிறுவனம், அது லிபியாவின் மிகப்பெரிய நிறுவனம். அதுதான் அது கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து நாளிலிருந்து பல ட்ரோன்கள் அங்கு ஏவப்பட்டிருந்தன. ஆனால் இன்று இடம்பெற்ற தாக்குதல் அந்த ரிஃபைனரியை முற்றாக மூடி இருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,20,000 பரல்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரிஃபைனரி
அது மட்டுமல்லாது அதனுடன் இன்னொரு ரிஃபைனரி வயல் எரிபொருள் வயல்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வயல்கள் மூலம் 3 லட்சம் பீப்பாய்கள் ஒரு நாளைக்கு தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம். அங்கு அந்த ட்ரோன்கள் எங்க விழுந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு ட்ரோன் வந்து 4.5 மில்லியன் லிட்டர் எரிபொருளை கொண்ட தாங்கி மேல் விழுந்து அது எரிந்து அந்த தாங்கி முற்றாக கொலாப்ஸ் ஆகி போய்விட்ட வேண்டும். அதே நேரம் பைப் லைன்கள் அனைத்தும் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது ஒரு ட்ரோன் இல்லை பல ட்ரோன்கள் விழுந்திருக்கின்றன, யாரும் உரிமை கோரவில்லை. ஏன் இதை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நீங்களும் நானும் முதலே பேசியிருந்தோம், இப்ப இவ்வளவு சண்டை நடந்தாலும் இந்த ஒயில் விலை வந்து பெரிய அளவில் கூடவில்லை. அப்ப அதை எங்கிருந்து கொண்டு போகிறார்கள்? இவர்கள் சிரியாவிலிருந்து, லிபியாவிலிருந்து, வெவ்வேறு நாடுகளிலிருந்து எல்லாம் எடுத்து சமாளிக்க முற்பட்டிருந்தார்கள். இப்போது இவர்கள் எதிர்த்தரப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், இவர்கள மாற்று பாதைகளை, மாற்று ரிஃபைனரிகளை மூடிக்கொண்டு வருகிறார்கள். இப்ப ரஷ்யாவின் ரிஃபைனரிகளை இவர்கள் தொடர்ச்சியாக தாக்குவது, எண்ணெய் கப்பல்கள். இப்ப ரஷ்யாவின் 2 தடை செய்யப்பட்ட எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியிருந்தது. இப்போது அந்த 2 கப்பல்களையும் துபாயை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஸ்கிராப் யார்டுக்கு, அது இந்திய நிறுவனம் தான். இந்தியாவில் வைத்துத்தான் இந்த கப்பல்களை உடைக்கப் போகிறார்கள். இந்த அவ்வாறு இவர்கள் செய்வதற்கு பதிலடியாக இப்போது உலகம் முழுவதும் வந்து இந்த போர் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடாக, இப்போது நீங்க பாத்தீங்கன்னா லிபியாவும் இணைந்து விட்டது. அதே போல சிரியாவில் வந்து இந்த கேர்டிஸ் படையினர் வந்து சிரியா இராணுவத்தின் தங்குமிடத்தை இன்று கொளுத்தி தீ வைத்தது மட்டுமல்லாது அதை முற்றாக அழித்திருப்பதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த போர் மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாடாக உருவாங்கி கொண்டு வருகின்றது. சரி, இப்பொழுது மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதாவது சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. யுத்த குற்றங்கள், போர்க்குற்றங்களுக்கு எதிராகவும் மனிதநேயமற்ற செயல்களுக்கு எதிராகவும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேருக்கும் சேர்த்து இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் அல்லவா, இந்த அழிவுகளுக்கு அந்தந்த நாடுகள் அழிவுகளுக்கான பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூறியது போல, இப்பொழுது அந்தந்த நாட்டிலே குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையும் வாங்கி ஒரு நாடுகளிலே கொடுக்கப்பட்டால், இவ்வாறு நான் நினைக்கிறேன் பெல்கிரேடில் நடந்ததுக்காக மிலோசெவிச் என்றவருக்கும் இவ்வாறு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டார் என்று நினைக்கிறேன். அதே போல நேற்று அல் பசாத் அவர்களுக்கும் பசார் அல் அசாட் அவர்களுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை வேறும் பல நாடுகளில் இவ்வாறு யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் விரிவடைய வேண்டும் அல்லது விரிவடைய கூடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது சம்பந்தமான தகவல்களை நேயர்களுக்கு வழங்குங்கள். உண்மைதான், இது வளமையாக நடைபெறுவது ஒன்றுதான். உங்களுக்கு தெரியும், பங்களாதேஷில் இடம்பெற்ற சம்பவத்துக்கு பிறகு ஹசீனாவுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் வந்து இந்தியாவில் தங்கியிருக்கின்றார். இப்போது பஷார் அல் அசாத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்து ரஷ்யாவில் தங்கியிருக்கின்றார். அவருக்கு மட்டுமல்ல, அவரது சகோதரர் மஹேன் அசாட்டுக்கும், மற்றது இராணுவ தளபதியாக இருந்தவர் அதாவது அதேப் நஜீப் என்றவருக்கு 3 பேருக்கு இந்த மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அசாத்தின் ஃபேமிலி வந்து அவற்ற குடும்பத்தை வந்து ரஷ்யா தனது இராணுவ விமானம் மூலம் ஏற்கனவே அவரை அங்கு கொண்டு சென்று விட்டார்கள் ரஷ்யாவுக்கு. வழக்கமாக இவை நடைபெறுவதுதான். நீங்கள் சொன்னது போல மிலோசெவிக்கு இடம்பெற்றது வந்து ஐசிசியால் வழங்கப்பட்டிருந்தது தண்டனை. ஆனால் அவர் அந்த தண்டனைக்கு முன்னராகவே ஜெயிலுக்கு மாரடைப்பு வந்து இறந்து விட்டார். ஆனால் இப்போ மலேசியா, பிலிப்பைன்ஸ் கூட இப்போது அதாவது ஐசிசியுடனான உறவை முறித்திருக்கிறது என்று சொன்னால், இப்போ இஸ்ரேல் அதிபர் பிரதமர் மீது பிடியாணை இருக்கின்றது, ரஷ்ய அதிபர் மீது பிடியாணை இருக்கின்றது. இப்படி ஆனால் ஐசிசியின் நீதிபதிகள் மீது தடைகளை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்றது. முன்னர் ஒரு காலத்தில் இந்த நாடுகள், இந்த மேற்குலக நாடுகள் இந்த தண்டனைகளை நம்பி ஏமாந்த காலங்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது யாரும் இதனை மதிப்பதில்லை என்ற ஒரு நிலைமை. லிபியாவில் வந்து கர்னல் கடாபி கொல்லப்பட்ட போதோ, அல்லது ஈராக்கில் வந்து சதாம் ஹுசேன் தூக்கிலிடப்பட்ட போதோ,
அப்போது ரஷ்யா ஒரு பலவீனமான நிலையில் தான் இருந்தது. சீனாவும் இந்த இடத்துக்கு வளரவில்லை. உலகத்துக்கு ஒரே ஒரு போலீஸ்காரனாக அமெரிக்கா தான் இருந்தது. அவரின் அடியாட்களாக நேட்டோ இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. என்னென்று சொன்னால் அமெரிக்கா இந்த மேற்குலக கூட்டணியும் உலகத்தின் நீதியை மதிப்பதில்லை. அவர்களுக்கு எதிரான கூட்டணிகளும் இப்போது இந்த உலகத்தின் நீதியை மதிப்பதில்லை என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது வந்து இப்ப ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதும் இந்தியா அதை பொருட்படுத்தவும் இல்லை. ஹசீனாவை ஒப்படைப்பதற்காக இந்தியா எந்தவித முயற்சியும் எடுக்கவும் இல்லை. அதே போல ரஷ்யா, நான் நினைக்கிறேன் இந்த பிலிப்பைன்ஸினுடைய அதிபர் ரொட்ரிகோ துடேர்தே என்று நினைக்கிறேன், அவர் மீதுதான் அவரை மணிலாவிலே கைது செய்து நெதர்லாந்து கொண்டு சென்றபோ அவருக்கு எதிரான விசாரணைகள் நடத்தப்பட்டன. ஆனால் அவர் 81 வயதாகிறது, எனக்கு ஞாபகங்கள் இல்லை, மறந்து விட்டது என்றும் பித்தலாட்டம் போல நடந்து அவரை விசாரிக்க முடியாத வந்திருக்கிறார். அவரெல்லாம் ஒரு நாளிலே 4000 பேரை கூட சுட்டுக்கொலை செய்வதற்கு உத்தரவிட்டு ஒரு நாளிலே 4000 பேர் கூட இந்த போதவஸ்துக்காரர்கள் இறந்தார்கள். அதனுடன் இந்த பிலிப்பைன்ஸிலே போதவஸ்துக்கு நிறைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. கூறுங்க. உண்மைதான். அப்ப அந்த பிரச்சனையில் தான் பிலிப்பைன்ஸ் வந்து தாங்கள் ஐசிசியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று, தாங்கள் இப்போ ஐசிசியில உறுப்பு நாடாக இல்லை என்று கூறியிருக்கின்றது. தங்கள் மீது தண்டனை வழங்கப்பட முடியாது என்று ஐசிசி கூறுகிறது. என்னென்னு சொன்னால் அந்த குற்றம் நடந்த போது நீங்கள் அதில் இப்போ உறுப்பு நாடாக இருந்தீர்கள் என்று ஐசிசி கூறுகின்றது. இவர்கள் என்னென்று சொன்னால் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளை தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டங்கள். ஏற்கனவே 4 ஆப்பிரிக்க நாடுகள் ஐசிசியிலிருந்து வெளியேறிவிட்டன. ஏனென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து பயாஸாக இருக்கிறது, அதாவது ஒரு பக்க சார்பாக இருக்கிறது என்று சொல்லி. இருந்த போதும் இப்ப இந்த 14 ஆண்டுகள் சிரியாவில் இடம்பெற்ற அந்த போரில் அசாத் வந்து அதிக மனித உரிமைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. குற்றம் சுமத்தப்பட்டு இந்த மரண தண்டனை வழங்கிய அரசு யார் என்று சொன்னால் தலைகளை வெட்டி ISIS என்று ஒரு அமைப்பை வைத்து நடத்தி அமெரிக்காவால் அவரின் தலைக்கு $10 மில்லியன் என்று அறிவிக்கப்பட்டவர் தான் இப்போது இந்த மரண தண்டனையை வழங்குபவராக இருக்கிறார். அதாவது காலங்கள் இப்படித்தான் மாறும். இதுதான் உலகத்தின் நியதியும். கம்போடியாவிலே பொல்பொட் கூட லட்சக்கணக்கான மக்களை, அதுவும் குறிப்பாக அவர் கொன்றது வைத்தியர்கள், பணக்காரர்கள், கல்விமான்கள் எல்லாரையும் கொன்று எல்லாரையும் நகரங்களை அழித்து விட்டு கிராமத்துக்கு அனுப்பி கொண்டு செய்து கடைசியாக அதாவது அருகில் உள்ள அதாவது இந்த நாடு அமெரிக்காவுக்கு போராடினர்கள் அந்த நாடு படையெடுப்பின் மூலம் அவருடைய ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட்டு அவருக்கு எதிராக இதை குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதை தவிர பிலிப்பைன்ஸ் அல்ல, வியட்நாமில் உள்ள படைகள் அமெரிக்காவுடனான போர் முடிந்து மிகவும் தயார் நிலையில் இருந்தார்கள். இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை கண்டு அவர்கள் உள்ளே புகுந்து நாட்டை கைப்பற்றி பிறகு ஜனநாயக முறையை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இவர் தப்பி தாய்லாந்துக்கு பக்கமாக போனவர் பிறகு கைது செய்யப்பட்டு கடைசி வரையும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். அவருக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை, ஆனால் விசாரணை நடைபெற்றது. இப்படி நீங்க சொல்வது போலத்தான் சில இடங்களிலே விசாரணைகள் நடைபெறும் பொழுது பக்கச்சார்பாகத்தான் நடைபெறுகிறது. சில இடங்களிலே விசாரணைகள் தங்களுக்கு சார்பானவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சதாம் ஹுசைனுக்கு தண்டனை வழங்கப்பட்டு தூக்கில் தொங்க விடப்பட்டார். கடாபி தெருவிலே வச்சு அடித்துக் கொல்லப்பட்டார். இவ்வாறு தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு என்றால் தீர்ப்பும் வேண்டப்படாதவர்களுக்கு வேறு மாறும் தான் இந்த உலக நிலைமை. சரி, நாங்கள் இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான நிலைமை பற்றி பார்ப்போம். என்ன நடக்கிறது இஸ்ரேல் லெபனான் சூழ்நிலைகள் இப்பொழுது? இஸ்ரேல் வந்து ட்ரம்பின் 15 அம்ச கோரிக்கை, அதாவது காசா பகுதியில் அடுத்த கட்ட அமைதி முயற்சியின் 2வது கட்டத்தை இஸ்ரேல் வந்து முற்றாக நிராகரித்திருக்கின்றது. அதே சமயம் லெபனானில் பொறுத்தவரையில் லெபனானிலும் அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. லெபனானில் தான் கைப்பற்றிய இடங்களை இஸ்ரேல் குண்டு வைத்து தகர்த்து, அதாவது காசா 2 என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக லெபனான் அரசு கூட ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவுடன் முறைப்பாடுகளை செய்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. இதனிடையே இப்போது இஸ்ரேலின் தேர்தல்கள் அதிக அண்மித்து கொண்டு வருவதால் நெத்தனியாவு வந்து கூறியிருக்கின்றார், இந்த கோலன் குன்று, சிரியாவில் இருந்த கோலன் குன்று பகுதி வந்து இஸ்ரேலின் கொடி, அதற்கு இஸ்ரேலின் கொடி இப்போது பறக்கிறது என்றும், அதாவது இந்த அசாத்தின் ஆட்சி மாறிய பிற்பாடு அதனை அவர்கள் கைப்பற்றியிருந்தார்கள்.
இஸ்ரேலிய கொடி பறக்கிறது என்று சொல்லியும், இது எங்கள் நிலம் என்பதால் இது தொடர்ந்து இங்கேயே அந்த கொடி அங்கேயே பறக்கும் என்றும், இது இலங்கை அரசு செய்கிற போலதான். அதாவது தேர்தல் வரும்போது தாங்கள் தங்கள் வெற்றிகளை பறைசாற்றுவது. இன்று இது எங்களுடையது, இது மீண்டும் எங்களுடையதாகிவிட்டது, இது என்றென்றும் எங்களுடையதாகவே இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையமான பேடோ பகுதியில் இருக்கின்ற அந்த அணுசக்தி நிலையத்தை மொசாட் அதிகாரிகள் அங்கு பல முறை ஊடுருவி சென்று வந்திருப்பதாக இப்போது மொசாட்டின் முன்னாள் தலைவர் ஜோசி தோகன் தெரிவித்திருக்கின்றார். மேலும் 2025 அமெரிக்கா அந்த பேடோ நிலையத்தின் மீது நடத்திய தாக்குதல் குண்டுவீச்சு என்பது எனது அனைத்து கனவுகளும் நனவான தருணம் என்றும் கூறியிருக்கின்றார். ஈரானிடம் உள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான அளவை எட்டுவதிலிருந்து இன்னும் வெகு தொலைவிலேயே இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நாங்கள் முதல் பார்த்திருந்தோம் இந்த மெக்கா ஒப்பந்தம் என்று சொல்லி, அது துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இணைந்தது. அதில் இப்போது கட்டார் கூறியிருக்கின்றது தானும் சில சமயங்களில் அதில் இணைந்து கொள்ளலாம் என்று. ஆனால் எகிப்து கூறியிருக்கின்றது தன்னுடன் துருக்கி அந்த உடன்பாடு தொடர்பாக 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தாங்கள் அதில் சேரவில்லை. அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இஸ்ரேலுடன் பகைக்க வேண்டி வரும். 2வது, UAE-உடனும் இஸ்ரேலுடனும் உள்ள தங்கள் உறவுகள் காரணமாக தாங்கள் அதில் இணைந்து கொள்ளவில்லை என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது இஸ்ரேலிய வியூக நிபுணர் ஒருவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், UAE, கிரீஸ் மற்றும் சைப்ரஸ், இஸ்ரேல் இவை இணைந்து முஸ்லிம் எதிர்ப்பு நேட்டோ ஒன்றை இவர்களின் இந்த கூட்டணிக்கு எதிராக உருவாக்குவதற்காக தீவிரமான இரகசிய செயற்பாடுகளை செய்து வருகின்றது என்று சொல்லியும், அதாவது துருக்கி இப்போது துருக்கி என்ன கூறுகிறது என்று சொன்னால், துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்திருப்பதால் இந்தியாவுக்கு அண்டை நாடு ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக பாகிஸ்தான் மாறி இருக்கின்றது. நாங்கள் முன்னர் பேசியது போல பாகிஸ்தானுடன் இந்த கூட்டணிக்கு சில சமயங்களில் ஆப்கானிஸ்தானும் உள்வாங்கப்படலாம் என்பதால் இப்போது இந்தியா இஸ்ரேல் மற்றும் இந்த கிரீஸ் மற்றும் சைப்ரஸுடன் இணைந்து அதற்கு எதிரானதொன்றை உருவாக்கி இருக்கின்றது. இதை என்னென்று கூறுகிறார் என்றால், மிகப்பெரிய ஒரு ஆயுத போட்டியாகத்தான் இதை பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்தியா கிட்டத்தட்ட 3000 ஷிப்மெண்ட், அதாவது கண்டெய்னர்களில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இன்று கொழும்பில் இருக்கின்ற ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றை போட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அவர் ஒரு ஆய்வாளர். அவர் இப்போது இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அவரின் கருத்தின் அடிப்படையில் என்னென்று சொன்னால், இப்போது இந்து சமுத்திர பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஒரு என்னென்று சொல்றது, ஒரு பேரம் பேசும் சக்தியாக இலங்கை உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லியும், இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உருவாகின்ற அந்த கூட்டணிகளின் ஒரு மையப்புள்ளியாக இப்போது இலங்கை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது என்றும், ஆனால் அது இலங்கைக்கும் தெரியும் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஒவ்வொரு நாடுகளும் மெல்ல மெல்ல ஒவ்வொரு கூட்டணிகளை, போருக்கு தயாராக ஒவ்வொரு கூட்டணிகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் சம்பந்தமான இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றதை முன்னேற்பாடு கூற முடியுமா? ஓகே, ரஷ்யாவை பொறுத்தவரையில் போர் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது 2 தரப்புக்கும். உக்ரைன் ஆட்கள் பற்றாக்குறை, இராணுவத்தினரின் பற்றாக்குறையில் உக்ரைன் சிக்கி தவிக்கின்றது. பெருமளவானவர்களை வீதிகளில் இருந்து பிடித்துக் கொண்டு செல்கிறார்கள். பொதுமக்களும் அவர்களுக்கு மீது கல்லெறிவது, அவர்களை தாக்குவது என்று சொல்லி பொதுமக்கள் இப்போது இராணுவத்துக்கு எதிராகவே இருக்கிறார்கள். ஜப்ரோசியா பகுதியில் கொண்டு சென்று இறக்கப்பட்ட உக்ரைன் இராணுவத்தினர் அங்கிருந்து சொல்லி இருக்கிறார்கள், தங்களுக்கு உதவியாக இருந்த ஸ்டாலிங் ரக தொலைத்தொடர்பு வசதிகளை ரஷ்யா அளித்து விட்டது என்றும், தாங்கள் இப்போது தனியார் ரேடியோவைத்தான் நம்பி இருப்பதாகவும், தங்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் தரவில்லை என்று சொல்லியும்,
பின்தள வளங்கள் பாதை இருப்பதாக கூறினாலும் அங்கு போன பிறகுதான் தங்களுக்கு தெரியும் பின்தளம் ஒன்றும் இல்லை என்று சொல்லியும் தாங்கள் குட்டைகளில் தேங்கி இருக்கின்ற தண்ணீரை வைத்துத்தான் தாங்கள் உயிர் வாழ்கிறோம் என்றும் அவர்கள் ஒரு பட்டாலியன் குழுவினர் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த ஜெர்மனியில் இருந்த உக்ரைன் மிகப்பெரிய ஒரு விமானத்தை தாக்கி அழிக்க முற்பட்டிருக்கிறார்கள் ட்ரோன்கள் மூலம். இப்போது ஜெர்மன் அரசு அதை ஆய்வு செய்து இப்போது கூறியிருக்கின்றது. அதில் பொருத்தப்பட்ட விசேடமான ஆண்டனாவும் மற்றும் அதில் இருக்கின்ற கையடை DNA மாதிரிகளையும் வைத்து விசாரணைகளை நடத்துவதாகவும் அந்த 600 கிராம் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்துடன் தான் அந்த ஆளில்லாத ட்ரோன் வந்து ஜெர்மனின் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்ததாகவும், ஆனால் அந்த டிக்னேட்டர் வெடிக்காததால் அது அந்த அனர்த்தம் தவிர்க்கப்பட்டதாகவும் உக்ரைன் மிகப்பெரிய ஒரு அண்டனோ AN-125 என்ற மிகப்பெரிய அண்டனோ விமானத்தை குறிவைத்துத்தான் இந்த தாக்குதல் நடத்த முற்பட்டிருந்ததாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செயற்கை நுண்ணறிவால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு என்ன அச்சுறுத்தல்கள் வரும் என்ற தொடர்பாக அவர் ரஷ்ய அதிபர் வந்து இன்று அந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது அவர்களை பார்த்து கேட்டார், இந்த செயற்கை நுண்ணறிவால் என்ன வகையான அச்சுறுத்தல்கள் வரும் ஒவ்வொரு அரசு தலைவர்களுக்கும் உண்டு. இப்போது அவர்கள் கூறியிருந்தார்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறிய போது புட்டின் கூறியது என்னென்று சொன்னால், நான் இதுவரை எதற்குமே பயந்ததில்லை. AI எவ்வளவு வேகமாக வளர்ந்து வந்தாலும் அது வந்து விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக ஒரு அச்சுறுத்தலாக உருவாவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று கூறியிருப்பதாக அவர் நினைக்கிறேன் ஒரு ஜோக்கா பகுதியாகத்தான் அவர் அதை கூறியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே சமயம் பிரித்தானியா வந்து கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த சிறிய கப்பல்கள் ட்ரோன், அதாவது ஆளில்லாத கடற்கலங்கள் தாக்குதலுக்கு நடத்துவது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதில் பூட்டப்பட்ட GPS ரக அந்த மின்னணு சாதனங்கள் இப்போது கூறியிருக்கிறார்கள் அது சீனாவினுடையது என்று சொல்லியும் அதில் இருந்த தகவல்கள் சீனாவுக்கு போய்கொண்டே இருக்கின்றது என்றும் இப்போது அதை தடை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மின்சார கார்களில் இருந்து செல்வது போல இப்பொழுது இவ்வாறும் செல்லுகின்றது நினைக்கிறேன். சரி, நான் முக்கியமாக இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன்னர் நேற்று குறிப்பிட்டவற்றில் சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டும், சேரத்தில் தவறாக யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக மிக குறுகிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். நேற்று நான் குறிப்பிட்டிருந்தேன், ஒரு நாட்டினுடைய நாணயம் அமெரிக்க டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்திருந்ததால் ஒன்றும் அந்த நாடு ஒன்றும் வீழ்ச்சி அடைந்த நாடு அல்லது குறைவான பொருளாதாரத்தில் குறைவான நாடு. அதுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆக இப்ப ஈரானினுடைய நிலைமை வேறு நாடுகளாக இருந்தால் அது உண்மையாக கொலப்ஸ் ஆகி ஏதாவது பொருளாதார பேரழிவாக முடிந்திருக்கும். ஆனால் ஈரானினுடைய நிலைமை குறுகிய காலத்திலே எத்தனை வீதத்துக்கு போன என்று கூறினார் என்றால் 400 வீதம் நினைக்கிறேன், அப்படித்தானே கூறினார். ட்ரம் கூறினது 400. அதாவது வந்து ஒரு பொருளாதார பேரழிவுல சரி என்று பார்க்கப்படுவது ஒரு மாதத்துக்கு பொருட்களின் விலைகள் 50 வீதமாக கூட வேண்டும். ஒவ்வொரு மாதம் 50 வீதம் கூடனா நீங்க கூட்டு வட்டி மாதிரி கூட்டி போட்டு பாத்தீங்களா இருந்தா ஒரு வருஷத்துல ஏதோ 1000 தாண்டி இருக்கும். 1000 வீதத்தை விட தாண்டி பணவீக்கம் இருந்தால் தான் அந்த நாடு அப்படி கொலப்ஸா போனதுக்கு சமனா பார்க்கப்படுறதாகத்தான் ஒரு கடந்த காலங்களிலே ஆய்வுகள் சொல்லுது. அப்ப அப்படி பார்க்கல உலகத்திலே மிகவும் மோசமான பணவீக்கம் வந்து சரிஞ்சு போன நாடுகள்ல ஹங்கேரி இருக்குது, சிம்பாவே இருக்குது, ஜெர்மனி கூட 1923 இப்படி பெரும் பொருளாதார பேரழிவை சந்திச்சிருக்கு. அதுல குறிப்பா சொல்லினா பிள்ளைகள் ரோட்ல வச்சு விளையாடுறதுக்கு பணத்தால பாவச்சினமா, வெக்கைக்கு எரிக்கிறதுக்கு பணத்தால பாவச்சினமா. அதோட நீங்கள் சொன்ன மாதிரி நையாண்டிக்கு குறிப்பிடுவார்கள், பணத்துக்கு மேல் பணத்தை சேர்த்து வச்சிருந்த யூதர்கள் டாய்லெட் பேப்பருக்கு அப்ப தட்டுப்பாடு இருந்ததாம், டாய்லெட்டை துடைப்பதற்கு அந்த டாய்லெட் பேப்பருக்கு பதிலாக இந்த பணத்தை பாவித்தார்கள், நிறைய பணம் வைத்திருந்தார்கள் நையாண்டியாக கூறுவார்கள். ஆகவே ஒரு எல்லைக்குள் வைத்திருப்பதால் நல்லது. ஆனால் இப்ப நான் நேற்று குறிப்பிடும் பொழுது முக்கியமாக சீனாவை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் வரலாற்றிலே பின்னோக்கி பார்த்தால் 70-75க்கு பிறகு இந்த சீனா இன்றைக்கு செய்கின்ற வேலையை ஜப்பான் செய்திருந்தது. ஜப்பானுடைய பொருட்கள் ஒரு காலத்திலே மிக பெருமளவிலே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகின. ஜப்பான் முடிந்தவரை தன்னுடைய நாணயத்தின் பெறுமதியை மிக 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 குறைவாக வைத்திருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீர்களா இருந்தால் ஒரு ஜப்பானுடைய ஜென் வந்து 100, 120 என்று நினைக்கிறேன், 120, 130 வரைக்கும் தான் போயிருக்கிறது அமெரிக்க டாலருக்கு எதிராக. அவர்கள் இப்பதான் அந்த ஆக குறைவதை இட்டு கவலைப்படுகிறார்கள். ஒரு காலத்துல இந்த குறைத்து வைத்திருந்ததை இட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள்.
ஆனாலும் கூட நான் கூறுகிறேன், இப்ப சில நாடுகளை வைத்துக் கொள்வோமே, இப்போ இந்தியாவினுடைய $1 வந்து கிட்டத்தட்ட 90 ரூபாய் போகின்றது. ஜென் வந்து 120 ரூபாய் போகின்றது வைத்துக் கொள்வோம். இந்தியா வந்து அமெரிக்கா என்னது ஜப்பானை விட நன்றாக பொருளாதார ரீதியா இருக்கின்றது இல்லை. ஜப்பானின் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத பொருளாதாரம் என்றும். ஆகவே இந்த இந்த அதாவது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டு இந்த பணத்தினுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க முடியாது. நான் நேற்று கூறினதிலேயும் ஒரு சிறு திருத்தம், அதாவது கிட்டத்தட்ட இந்த குவைட்டினுடைய டினாரத்தினுடைய மடங்கு US$ போல 3 மடங்கு. கிட்டத்தட்ட இலங்கைக்கு ஒரு டினாரத்தை மாத்தினா 1000 ரூபாய் வர்ற அளவுக்கு அதனுடைய பெறுமதி இருக்கிறது. அதற்காக அது USA போல 3 மடங்கு பொருளாதார வல்லமை படைத்த நாடு அல்ல. இதுதான் அந்த குறியீடு. அப்ப யாராவது நாட்டினுடைய பெறுமதி மிக மிக மோசமா போய்கொண்டிருந்தால் அந்த நாடு நல்லதுன்றதுல ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் அதிலே நான் வலியுறுத்தணும் என்றதுக்காகத்தான் இதை எடுத்துக்கொண்டேன். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.